டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி எக்கனாமிக் டாப்பிக்கில் பார்ப்போம். எக்கனாமிக் டாப்பிக்கில் நிறையா விஷயங்கள் உள்ளார இருக்குது. அதாவது இந்திய பொருளாதாரத்தோட தன்மைகள் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் நிதி ஆயோக்னா என்னென்னு இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த பிளானிங் கமிஷன் பற்றி இருக்குது. இது எல்லாமே புக்கில் இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டடாக வருது எது கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட்டடாக வருது அப்படின்னு பார்த்தா, இப்போ தமிழக பொருளாதார ஆய்வறிக்கை. ஓகேங்களா? தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் இன் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாட்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட்டுமே இதை தமிழ்நாடு இருந்த கவர்மெண்ட் எதுவுமே பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடல. அதாவது எக்கனாமிக் சர்வே அப்படின்னா என்னன்னாக்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க எக்கனாமியில் இருக்கக்கூடிய 3 செக்டார்ஸு, பிரைமரி செக்டார்னு சொல்லக்கூடிய முதன்மை துறை விவசாயம், அதனை சார்ந்த துறைகள், அடுத்தது 2ஆம் நிலை துறையான உற்பத்தித்துறை மற்றும் அதனை சார்ந்த துறைகள், அப்புறம் 3ஆம் நிலை துறையான சேவைகள் மற்றும் அதனை சார்ந்த துறைகள். இந்த துறைகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, அதோட க்ரோத் ரேட் எவ்வளவு, ஓகேவா, அது வளர்ந்ததோடு இல்லாமல் அது மக்களுக்கு அதோட இம்பேக்ட் எப்படி போய் சேர்ந்துருக்கு, அதோட நன்மைகள் எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, மக்கள் அதனால் எந்த அளவில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 துறைகளும் வளர்கிறப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதோட நன்மைகள் இது வளர்ச்சியோட நன்மைகள் எங்கே போய் சேருது அப்படின்னா மக்களை போய் சேருது. மக்களுக்கு அதனால் பல நன்மைகள் கிடைக்கிறப்ப அவங்க தானாகவே திருப்பி இதே பொருளாதாரத்துக்கு அவங்களோட பங்களிப்பை கொடுக்குறாங்க. இது மூலியமாக ரெண்டுமே வளருது. பொருளாதாரமும் வளருது, மக்களோட வாழ்வும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதாவது எக்கனாமிக் க்ரோத் ஒரு பக்கம், அதனால் மக்கள் மேம்பாடு அடைகிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு கிடைக்கிது. அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையோட ஒரு சாரம்சம். ஓகேவா? எப்படியெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. ஓகேவா? சில செக்டார்ஸோட வளர்ச்சி குறைவாக இருக்கலாம், சில செக்டார்ஸோட வளர்ச்சி துறைகளோட வளர்ச்சி அதிகமாக இருக்கலாம். அது எப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல், அதாவது முதன்மை துறை, 2ஆம் நிலை துறையான உற்பத்தித்துறை, 3ஆம் நிலை துறையான சேவைத்துறை தவிர அடுத்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி கொடுத்துருக்காங்க. காலநிலை மாற்றம், அதை பற்றி ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆய்வறிக்கைக்குள்ளார 8 சாப்டர்ஸ் இருக்குது, 8ஓ 9ஓ இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அதாவது காலநிலை மாற்றம், ஓகேவா, பருவநிலை மாற்றம் பற்றி ஒரு சாப்டர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை பற்றியும் ஒரு சாப்டர் இருக்குது. ஓகேவா? சோசியல் செக்டார், ஓகேவா, சமூக நலத்துறை பற்றி. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னாக்க, இந்த துறைகள் வளர்கிறப்ப, அதாவது சமூக நலத்துறை வளர்கிறப்ப அதோட பங்களிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா எக்கனாமிக் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சமூகம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நோய் நொடி இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களோட பங்களிப்பு எக்கனாமிக்கு அதிகமாக இருக்கும், பொருளாதாரத்துக்கு. அதன் மூலமாக பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ஒவ்வொரு அவங்க 8ஆக பிரிச்சிருக்காங்க. 8 or 9 சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டருமே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி லிங்க்டு வித்து தமிழ்நாடு எக்கனாமி. ஓகேவா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாடு பொருளாதாரத்தோட லிங்க்கில் இருக்குது. இதை பற்றி அவங்க ஒவ்வொரு சாப்டர்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாப்டர்னா பொருளாதாரத்தோட நிலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தோட நிலை என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சாப்டர். ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்தியன் கவர்மெண்ட் வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியன் எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லி நேஷனல் லெவலில் வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பல ஸ்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் தமிழ்நாட்டிலே தான் ஃபஸ்ட்டு. அதனால் இதில் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேவா? முதல் சாப்டர் என்ன அப்படின்னாக்க, பொருளாதாரத்தின் நிலை. பொருளாதாரத்தின் நிலைனா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தோட நிலை எப்படி இருக்குது, எந்தெந்த செக்டார் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் முதன்மை துறையான வேளாண்மை துறையை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு துறையும் பற்றி பார்க்கும்போது பொருளாதாரத்தின் நிலை பற்றி பார்க்குறப்பமே நமக்கு 3 இல்லாட்டி 4 வீடியோஸ் ஒவ்வொரு பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சரியா? இதை மட்டும் அப்படியே டீட்டெயிலாக சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த பொருளாதாரத்தின் நிலையில் ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் பாருங்கள். தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக விளங்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, எம்ஹெச் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா. இது எல்லா வண்டியில் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு டிஎன்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி மகாராஷ்டிராவுக்கு எம்ஹெச்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறையா இடத்துல இண்டிகேட்டராக எம்ஹெச்னு தான் போடுவாங்க. ஓகேவா? அது காரணம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறத அப்படி போடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா. ஓகேங்களா? 2வது தமிழ்நாடு. இந்தியாவில் முன்னோடி மாநிலங்கள். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்குறது வளர்ச்சி.
மேம்பாடு கிடையாது, வளர்ச்சி, அதாவது முன்னேற்றம் கிடையாது, வளர்ச்சி தான் பார்த்துட்ருக்கோம். பொருளாதார முன்னேற்றத்துக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போ எதை பார்த்துட்ருக்கோன்னா பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஜிடிபியை பேஸ் பண்ணி சொல்கிறது. ஜிடிபியை பேஸ் பண்ணி சொல்லணும்னா யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அதாவது ஒரு மாநிலம் வந்து அவங்களோட எல்லைக்குள்ளார உற்பத்தி பண்ணக்கூடிய மாநில மொத்த உள் உற்பத்தி, ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, இல்லைனா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எஸ்ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் சொல்கிறது, ஓகேவா? இது பியூர்லி பேஸ்ட் ஆன் மணி. ஒரு மாநிலம் எவ்வளோ உற்பத்தி பண்ணுது, அந்த உற்பத்தி மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளவு அப்படிங்கிறது தான். இதை வச்சு தான் நம்ம இப்போ பார்க்குறோம், ஓகேவா? வளர்ச்சின்றது இதுதான். மேம்பாடு அப்படின்றது வந்து பணம் இருக்கணும், அதே நேரத்தில் சோசியல் செக்டார்லேயும் நல்லா வளர்ந்துருக்கணும். கல்வியில் நல்லா வளர்ந்துருக்கணும், லாங்குவிட்டி, அதாவது வந்து நம்மளோட உடல்நிலையில் நல்லா வளர்ந்துருக்கணும். அடுத்தது வந்து சானிடேஷன், எஜுகேஷன் நல்லா இருக்கணும், ஓகேவா? எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ அது 3 ஒரு இண்டிகேட்டரையும் பார்ப்பாங்க. அதை பார்த்தா தான் அதுக்கு பேர் மேம்பாடு. இப்போ நம்ம ஒன்லி பணத்தை மட்டும் வச்சு பார்க்குறக்கு பேர் ஜிடிபி, சரியா? சரி, ஜிடிபி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பார்த்தாக்க இந்தியன் ஜிடிபி, நேஷ்னல் ஜிடிபி, அது ஜிடிபின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டுக்கு பார்க்குறப்ப எஸ்ஜிடிபி, ஓகேவா? எஸ்ஜிடிபி, ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டும்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சரி, இப்போ தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது, ஃபஸ்ட் இடம் வந்து மகாராஷ்டிரா. ஓகே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பலமான உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோடு வச்சுருப்பாங்க. நிறைய ரோடு லிங்க் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சின்ன கிராமத்துக்கு கூட நம்ம நல்ல ரோடு போட்டு வச்சுருக்கோம், ஓகேவா? நம்ம கவர்மெண்ட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் பவர் செக்டார், எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டோரேஜ் கோடவுன்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உள்கட்டமைப்பு. ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது, ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது, ஓகேவா? பலமான உள்கட்டமைப்பு கொண்டிருக்குது, ஓகேவா? ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, அடுத்தது வந்து ரோட்வேஸு, அடுத்தது வந்து எலக்ட்ரிக் சப்ளை கொண்டு போகிறது, ஸ்டோரேஜ் குடவுன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து உள்கட்டமைப்புக்குள்ளார வந்துடும், ஓகேவா? அடுத்தது முற்போக்கான வளர்ச்சி கொள்கைனா மோஸ்ட்லி எல்லா தென் மாநிலங்களும் பார்த்திங்கனாக்க மேற்கு மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதற்கொண்டு தென் மாநிலங்கள் அனைத்துமே முற்போக்கான ஒரு வளர்ச்சி கொள்கையை அவங்களோட இதில் வச்சுருப்பாங்க, திட்டத்தில் வந்து சேர்த்துக்குருவாங்க, ஓகேவா? முற்போக்கான வளர்ச்சி கொள்கைனா என்னென்னா அனைவரையும் உள்ளடக்கிய சமூக நீதி கொண்ட ஒரு கொள்கைகள், ஓகேவா? எல்லாத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கு பேர் தான் முற்போக்கான வளர்ச்சி கொள்கைகள், ஓகேவா? ஸோ அதை வந்து தென் மாநிலங்களில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்தியாவிலேயே. அதுக்கு அடுத்தது மற்ற மாநிலங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்க மகாராஷ்டிராவில் அதிகமாக இருக்கும், முற்போக்கு கொள்கைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு, ஓகேவா? சரி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், இந்தியாவோட கம்பேர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு இந்திய பரப்பளவில் 4%, இந்தியாவோட பரப்பளவு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு வெறும் 4% தான், ஓகேவா? ஓகே, அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்திய மக்கள் தொகையில் 6%. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் தமிழ்நாடு மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6% தாங்க இருக்குது, ஓகேவா? சரி, அடுத்தது 2023-24ஆம் ஆண்டில் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தமிழ்நாடு எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்குன்னா 9.21% பங்களிப்பு செய்திருக்கிறது. 2023-24 இந்தியா வந்து 100 ரூபா வந்து ஜிடிபி, இந்தியாவோட ஜிடிபி 100 ரூபா வந்தால் அதோட தமிழ்நாட்டிலேருந்து அதில் எவ்வளோ போயிருக்குன்னா 9.21, 9 ரூபா 21 பைசா வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அதான் 9.21%, ஓகேவா? சரி, அடுத்தது 2023-24ஆம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உள் மாநில உற்பத்தி ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு பாருங்கள், 27.22 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க, ஓகே? மதிப்பிடப்பட்டுள்ளது, அவ்வளோ மதிப்பிட்டிருக்காங்க. இன்னும் கரெக்டான டேட்டாஸ் வரல. ஸோ 2023-24 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உள் மாநில உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்தா 27.22 லட்சம் கோடி, ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டோட சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். தமிழ்நாடு அதிக தொழிற்சாலைகளே கொண்டுள்ளது. நிறையா தொழிற்சாலை தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன தான் வந்து மகாராஷ்டிரா வந்து அதிக வளர்ச்சி கொண்ட மாநிலமாக இருந்தாலும் தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தாங்க அதிகமாக இருக்குது. தேசிய உற்பத்தி ஜிடிபியில் தமிழகத்தின் பங்களிப்பு
11.90. அதாவது மேனுஃபேக்சரிங் ஜிடிபிம்பாங்க. மேனுஃபேக்சரிங் ஜிடிபி பார்த்தீங்கன்னா, அதாவது மேனுஃபேக்சரிங்கை மட்டும் எடுத்து அதில் ஜிடிபி கணக்கு பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குன்னா 11.90%. 11.9ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோக்கெலாம் மதிப்பு கிடையாது. 11.9%. ஓகேங்களா? அதிக அளவு தொழிற்சாலையை கொண்டுள்ள மாநிலங்க தமிழ்நாடு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேறு மாநிலத்தில் அவ்வளோ கிடையாது. ஈவன் மகாராஷ்டிராவில் கூட. ஓகே, அடுத்தது இது பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை தொழிற்சாலைகள் இருக்குதுன்னு பாருங்கள். 2022-23 39,700 தொழிற்சாலைகள் இருக்குது. எந்த வருஷம்? 2022-23 தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை. முதலிடம் எதில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். தமிழ்நாடு எதில் ஃபஸ்ட்டில் இருக்குது? இது ஒன்று. தொழிற்சாலை ஆல்ரெடி ஃபஸ்ட்டுன்னு பார்த்தாச்சு. வேறு எதில் ஃபஸ்ட்டில் இருக்குன்னா ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் முதலிடம். 2022 ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்பாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு. ஓகேவா? மூன்றாம் இடம் எதில் இருக்குது அப்படின்னா கடன் வைப்பு விகிதம், கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பேங்கிங்கில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? இதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதில் மூன்றாம் இடத்துல இருக்குது தமிழ்நாடு. 117.7%. எந்த வருஷம்? 2023. மூன்றாம் இடங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, அதாவது சிடிஆர்னு சொல்லுவாங்க. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, இதுக்கு இன்னொரு பேர் கடன் வைப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. இது பேங்க் பின்னாடி வருது திருப்பி. அதில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்னா மூன்றாவது இடத்துல இருக்குது. அதோட வேல்யூ எவ்வளோன்னா 117.7%. எந்த வருஷம்? 2023. இதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, அடுத்தது நான்காம் இடம் எந்த இடத்துல இருக்குன்னு எதில் இருக்குதுன்னு பாருங்கள். தனிநபர் வருமானத்தில் 4வது இடத்துல இருக்குது. தனிநபர் வருமானம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனிநபர் வருமானம்னு இப்போ கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது? 4வது இடத்துல. ஃபஸ்ட்டு தெலுங்கானா, கர்நாடகா அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, தமிழகத்தின் மொத்த மாநில மதிப்பு கூட்டுதல், அதாவது மதிப்பு கூட்டுதல் அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ்பிஏனா கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் துறையாக பிரிச்சுக்கிறாங்க. துறையோட பங்களிப்பை பாருங்கள். கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட். ஓகேவா? கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் இதில் பாருங்கள். முதன்மை துறை எவ்வளோ இருக்குன்னா 13%. இது என்ன? கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட். ஓகேவா? இதில் தமிழ்நாட்டோட முதன்மை துறையான வேளாண்மை துறை எவ்வளோ பங்களிப்பு கொடுத்துருக்குன்னா 13%. அடுத்தது இரண்டாம் நிலை துறையான உற்பத்தி துறை எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 33.37% கொடுத்துருக்கு. மூன்றாம் நிலை துறையான சேவைகள் துறை எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா 53.63% கொடுத்துருக்குது. ஓகேவா? எதில்? இந்த ஜிஎஸ்பிஏல மொத்த மாநில மதிப்பு கூட்டுதலில். ஓகேவா? அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் பாருங்கள். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நலம் ஆகியவை தமிழக அரசின் முக்கிய கொள்கைகள் ஆகும். இதுதான் முக்கியம். தமிழக அரசோட முக்கிய கொள்கை என்னென்னா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நலம். இந்த ரெண்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்காக, அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நலம், இது ரெண்டும் நல்லா வரணும் அப்படிங்கிறக்கான தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா எதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கல்வி மற்றும் மருத்துவத்துறையில். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் கண்டிப்பாக கல்வி தேவை. ஏன்னா பின்தங்கிய சமூகம்லாம் மேலே வரணும்னா கல்வி தேவை. ஓகேவா? ஸோ இது இங்கே போயிடுது. எங்கே போயிடுது? இந்த கல்வி இதுக்காக அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி. மருத்துவத்துறை எதுக்காக அப்படின்னாக்கா சமூக நலம். சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நோயின்றி நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு என்னது? மருத்துவத்துறைனா. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களுக்கு சமூக நலத்துக்காக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸு. இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.